ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான கொஸ்டின் டிஸ்போசிவ் பவர், அதாவது நிற பிரிகைத்திறன் அல்லது பிரிதிறன். ஒரு ஒயிட் லைட்டில் பார்த்தீங்கன்னா டோட்டலாக 7 கலர்ஸ் அடங்கியிருக்கும். அந்த ஒயிட் லைட் இன் ஏரர் வேக்யூமில் ட்ராவல் ஆனால் அதில் இருக்கிற அந்த 7 கலர்ஸுமே சேம் வெலாசிட்டியில் தான் ட்ராவல் ஆகும். அதுக்கு சேம் ரெஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் தான் இருக்கும். அதில் எந்த ஒரு டிஸ்போஷன் ஆகாது, வேவ் லென்த்தை டிபெண்ட் பண்ணி இருக்காது அந்த 7 கலர்ஸும். ஓகேவா? அதுவே அந்த ஒயிட் லைட் ஒரு டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியலில் ட்ராவல் ஆனால் இந்த மாதிரி 7 கலர்ஸை பிரித்து கொடுக்குது. ஓகேவா? ப்ரிசம் இஸ் ஏ டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல். ஓகே, ப்ரிசம் இதில் 3 ஃபேஸ் இருக்கும். அதில் 1 ஃபேஸ் பார்த்தீங்கன்னா கிரவுண்டட், சொரசொரப்பாக இருக்கும். அனதர் 2 ஃபேஸ் பளபளப்பாக இருக்கும், அதாவது பாலிஷ்டு ஃபேஸ். இந்த சொரசொரப்பான ஃபேஸில் லைட்ரு இன்சிடென்ட் ஆகாது, ரெஃப்ராக்ஷன் ஆகாது. அனதர் 2 ஃபேஸ் இருக்குல்ல, பளபளப்பான ஃபேஸ், இதில் தான் லைட்ரு இன்சிடென்ட் ஆகும், ரெஃப்ராக்ஷனும் ஆகும். இப்போ ஒரு லைட்ரு சம் ஆங்கிளில் இன்சிடென்ட் ஆகுது ப்ரிசத்தில். ஓகே, எங்கேருந்து வருது? ஏர்லேருந்து, அதாவது ரேரர் மீடியம், அதாவது அடர்குறை ஊடகம். இது டென்சர் மீடியம், திஸ் இஸ் டிரான்ஸ்பரண்ட் மெட்டீரியல், டென்சிட்டி அதிகமாக இருக்கும். இது அடர்மிகு ஊடகம். ஆக்சுவலாக இந்த ப்ரிசம் இல்லாட்டி இந்த லைட்டர் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைனில் தான் போயிருக்கணும். திஸ் இஸ் அன்டீவியேட்டட் ரே. பட் இங்கே ப்ரிசம் இருக்கிறதுனால இது ரேரர் டு டென்சர் போயிட்டு என்ன ஆகுது? டீவியேஷன் ஆகுது. இது எல்லாமே டீவியேஷன் ஆகுது, அதாவது ரெஃப்ராக்ஷன் ஆகிட்டு இந்த மாதிரி 7 கலர்ஸாக எமர்ஜென்ட் ஆகுது. இங்கே நம்ம ஒரு ஒயிட் ஸ்க்ரீன் வச்சோம்னா இதில் அந்த 7 கலர்ஸ் தெரியும். ஓகேவா? ஸ்பெக்ட்ரம், நிறமலை. ரைட். ஸோ வெப்ஜிஆர் வயலட், இண்டிகோ, ப்ளூ, க்ரீன், எல்லோ, ஆரஞ்சு, ரெட், இந்த மாதிரி 7 கலர்ஸ் தெரியும். இது என்ன? அன்டீவியேட்டட் ரே, இது டீவியேஷன் ஆன ரேஸ் கலர்ஸ். அப்போ இதில் எந்த கலர்ஸ் எதில் டீவியேஷன் அதிகமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வயலட்டுக்கு தான் டீவியேஷன் அதிகமாக இருக்குது. இங்கே பாருங்கள், இது அன்டீவியேட்டட் ரேவுக்கும் டீவியேஷன் ஆன ரேவுக்கு இடையில் ஆங்கிள் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்குது. பாருங்கள், இவ்வளோ இருக்குது. வென் கம்பேர் டு ரெட்டுக்கு அந்த டீவியேஷன் கம்மியாக இருக்கும். பாருங்கள், ரொம்ப கம்மியாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா டீவியேஷன் டெல்லுன்னு போட்டிருப்போம். நம்ம முன்னாடி டீவியேஷன் பார்த்துருப்போம், டீன்னு போட்டிருப்போம். அது ஏன்னா அங்கே மோனோக்ரோமேட்டிக் லைட்ஸ் யூஸ் பண்ணிருப்போம், அதாவது சிங்கிள் கலர் லைட் யூஸ் பண்ணி டீவியேஷன் கண்டுபிடிச்சதுனால நம்ம டீன்னு போட்டிருப்போம். பட் இங்கே பாலிக்ரோமேட்டிக், அதாவது 7 கலர்ஸ் இருக்குல்ல, ஸோ அதனால் நம்ம இங்கே டெல்லுன்னு போட்டிருக்கோம். அதாவது மோனோக்ரோமேட்டிக் அந்த லைட் சோர்ஸுக்கும் பாலிக்ரோமேட்டிக் லைட் சோர்ஸுக்கும் இடையே அந்த டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக தான் இந்த மாதிரி அங்கே டீனும், அதாவது மோனோக்ரோமேட்டிக் லைட் சோர்ஸுக்கு டீனும், பாலிக்ரோமேட்டிக் லைட் சோர்ஸ் அந்த கலர்ஸுக்கு டெல்லுன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ரெண்டுமே டீவியேஷன் தான், இதுவும் டீவியேஷன் தான். டெல்லு என்னது? டீவியேஷன் தான். ஓகேவா? இப்போ பாருங்கள், வயலட்டுக்கு டீவியேஷன் அதிகமாக இருக்குது, ரெட்டுக்கு டீவியேஷன் கம்மியாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஆரஞ்சு, எல்லோ, க்ரீன், ப்ளூ, இண்டிகோ எல்லாத்துக்குமே டீவியேஷன் எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இதிலேருந்து எடுத்தோம்னா ஆரஞ்சுக்கு, அடுத்து எல்லோ, ஒவ்வொன்றுக்கும் அதோட ஆங்கிள் எப்படி இருக்கும்? டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ரைட். இப்போ ரெட்டுக்கு பார்த்தீங்கன்னா டீவியேஷன் கம்மியாக இருக்கா, வேவ் லென்த் எப்படி இருக்கும்? அதிகமாக இருக்கும். லேம்டா வேவ் லென்த் அதிகமாக இருக்கும், டீவியேஷன் எப்படி இருக்குது? கம்மியாக இருக்குது. அப்போ ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் எப்படி இருக்கும்? கம்மியாக தான் இருக்கும். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் கம்மியாக இருந்தால் இதோட வெலாசிட்டி, இந்த ரெட்டோட வெலாசிட்டி அதிகமாக இருக்கும். அதுவே வயலட்டுக்கு பார்த்தீங்கன்னா வேவ் லென்த் கம்மியாக இருக்கும், டீவியேஷன் அதிகமாக இருக்கும், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அதனால் வெலாசிட்டி கம்மியாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா இந்த டீவியேஷன் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கும். இந்த திசைமாற்ற கோணம் இது இந்த எண்ணெய், அதாவது ஒளி விலகலை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஓகேவா? ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸை டிபெண்ட் பண்ணி இருக்கும். அதாவது ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் அதிகமாக இருந்தால் டீவியேஷனும் அதிகமாக இருக்கும். இங்கே பாருங்கள், எண் அதிகமாக இருக்கா, டீவியேஷன் அதிகமாக இருக்குது. இங்கே பாருங்கள், எண் கம்மியாக இருக்குது, டீவியேஷன் கம்மியாக இருக்குது. ஓகேவா? அதே மாதிரி ஒவ்வொரு கலர்ஸுக்குமே டிஃப்ரெண்ட் வேவ் லென்த், டீவியேஷன், ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ், வெலாசிட்டி எல்லாமே டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். ரைட். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த ப்ரிசம் பை யூஸிங் மோனோக்ரோமேட்டிக் சோர்ஸ். நம்ம சிங்கிள் கலர் லைட் யூஸ் பண்ணி டீவியேஷன் கண்டுபிடிச்சிருப்போம். ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் n which is equal to sin a plus d by 2
divided by sin a by 2. இது நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம். A is a angle of the prism, D is a angle of minimum deviation. Angle of the prism இதில் பார்த்தீங்கன்னா 60 டிகிரி இருக்கும் அதோட ஆங்கிள். தென் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் ஆஃப் த ப்ரிசம் பை யூஸிங் ஒயிட் லைட். இங்கே ஒயிட் லைட் யூஸ் பண்ணுறோம்ல, அதனால் இங்கே என்ன போட்டிருக்கோம், டிவியேஷன் டெல்லுன்னு போட்டிருக்கோம். அப்போ இங்கே டிக்கு பதிலாக என்ன போட்டுக்கலாம், டெல்லுன்னு போட்டுக்கலாம். இப்போ n which is equal to sin a plus del by 2 by sin a by 2. Equation number 1. Del is a angle of the deviation. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் ப்ரிசத்தில் அதனோட ஆங்கிள் பார்த்தீங்கன்னா ஆங்கிள் ஆஃப் ப்ரிசம் 60 டிகிரி. பட் சப்போஸ் அதனோட ஆங்கிள் ஆஃப் தி ப்ரிசம் 10 டிகிரி இருந்தால் வெரி ஸ்மாலாக இருக்குது, இந்த மாதிரி ரொம்ப ஸ்மாலாக இருக்குது. ஸோ அப்படி இருந்தால் டீவியேஷன் எப்படி இருக்கும், என்னோட டீவியேஷனும் ஸ்மாலாக தான் இருக்கும். டெல் இஸ் ஏ ஸ்மால். அப்போ அதனோட ஆங்கிள் எப்படி இருக்குது, ஸ்மாலாக இருக்கா. அப்போ நம்ம சைன் தீட்டா நம்ம என்ன பண்ணுவோம், அப்ராக்சிமேட்லி தீட்டான்னு போடுவோம் இல்லையா. சைன் தீட்டாவை நம்ம தீட்டான்னு போடுவோம். அதாவது இப்போ சைன் ஐன்னு இருக்குன்னு வச்சுக்காது, சைன் ஐயை வெறும் ஐன்னு போடுவோம், அப்ராக்சிமேட்லி ஐ. அதே மாதிரி இதை போடலாமா, சைன் ஏ ப்ளஸ் டெல் பை 2வை நம்ம அப்ராக்சிமேட்லி ஏ ப்ளஸ் டெல் பை 2ன்னு போட்டுடலாம். அதேமாதிரி இதுவும் இங்கே போட்டிருக்கோம் பாருங்கள், சைன் ஏ ப்ளஸ் டெல் பை 2 அப்ராக்சிமேட்லி ஏ ப்ளஸ் டெல் பை 2. ஈக்குவேஷன் நம்பர் 2. தென் சைன் ஏ பை 2 அப்ராக்சிமேட்லி ஏ பை 2. ஈக்குவேஷன் நம்பர் 3. 2 and 3 ஈக்குவேஷன் 1ல் அப்ளை பண்ணோம்னா ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸ் n which is equal to sin a plus del by 2 பேர் என்ன போடலாம், a by del by 2ன்னு போடலாமா, சாரி a plus del by 2ன்னு போடலாமா, a plus del by 2 by a by 2. இதுக்கு பதிலாக a by 2 போட்டாச்சு. 2 கேன்சல் பண்ணிட்டோம்னா ரிமைன்ஸ் n which is equal to a plus del by a. இதை எப்படி எழுதலாம் நம்ம, n which is equal to a by a plus del by a. a கேன்சல் பண்ணிட்டோம்னா இங்கே 1 இருக்கும். ஓகேவா. அப்போ n which is equal to 1 plus del by a. இந்த 1 plus 1 லெஃப்ட் சைடு வந்தால் -1 ஆயிருமா. இப்போ del by a which is equal to n minus 1. இந்த டெவையில் இருக்கிற அந்த a ரைட் சைடில் போனால் மல்டிபிள் ஆயிரும். இப்போ del which is equal to n minus 1 into a. ஈக்குவேஷன் நம்பர் 4. del is என்னது, this is deviation. n is a refractive index. அப்போ இந்த deviation எதை டிபெண்ட் பண்ணியிருக்குது, refractive இண்டெக்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்குது. அதாவது டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. del directly proportional to n. ஃபார் வயலட் கலருக்கு பார்க்குறோம், இது பொதுவான ஈக்குவேஷன். இது ஃபார் வயலட்டுக்கு பார்த்தோம்னா என்ன போடுவோம், இங்கே del vன்னு போடுவோம், இங்கே nvன்னு போடுவோம். del v which is equal to nv minus 1 into a. ஈக்குவேஷன் நம்பர் 5. அதுவே ரெட்டுக்கு பார்த்தோம்னா ஃபார் ரெட் கலர் del r which is equal to nr minus 1 into a. ஈக்குவேஷன் நம்பர் 6. இப்போ 5 and 6 நம்ம என்ன பண்ண போகிறோம், சப்ட்ராக்ஷன் பண்ண போகிறோம். 5 and 6. அப்போ del v minus del r which is equal to del v என்ன போட்டிருக்கோம், nv minus 1 into a. இங்கே போட்டோம், மைனஸ் del r பதிலாக இங்கே போட்டோம். தென் இந்த ஏவை உள்ளே கொண்டு வந்து நம்ம இன்ட்டு பண்ணுறோம். அதாவது nv into a, nv into a minus 1 into a minus nr into a, nr a minus into minus plus a, 1 into a. ஓகே. இப்போ இந்த மைனஸ் ஏவும் ப்ளஸ் ஏவும் கேன்சல் பண்ணிட்டோம்னா ரிமைன்ஸ் nva மைனஸ் nraன்னு இருக்கும். இந்த ஏஏ பொதுவாக எடுத்துட்டோம்னா del v minus del r which is equal to nv minus nr into aன்னு கிடைக்கும். ஈக்குவேஷன் நம்பர் 7. இதில் பார்த்தீங்கன்னா del v this is deviation. deviation அதனோட வயலட்டோட deviation அதிகமாக இருந்தால் அதனோட ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸும் அதிகமாக இருக்கும். அதேமாரி ரெட்டோட deviation கம்மியாக இருந்தால் அதனோட ரிஃப்ராக்ட் இண்டெக்ஸும் கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா. இது அதிகமாக தான் இருக்கும், இந்த deviation அதிகமாக தான் இருக்கும், deviation கம்மியாக தான் இருக்கும். ஓகேவா. அப்போ டீவியேஷன் கம்மியாக இருந்தால் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் கம்மியாக தான் இருக்கும், டீவியேஷன் அதிகமாக இருந்தால் ரிஃப்ராக்டிவ் இண்டெக்ஸும் அதிகமாக தான் இருக்கும். ஓகேவா. ஸோ இது எப்படி நம்ம டிஃபைன் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, திஸ் இஸ் எக்ஸ்ட்ரீம் கலர். இது வயலட் அண்ட் ரெட்டு எக்ஸ்ட்ரீம் கலர், அதாவது எல்லை. அதுக்கு இடையில தான் மிடில் டீவியேஷன் கலர்ஸ்லாம் இருக்கும். அப்போ
இது எப்படி டிஃபைன் பண்ணலாம்னா the angular separation between the two extreme colors என்னென்ன violet and red in the spectrum del V minus del R is called the angular dispersion. அதாவது del V minus del R this is extreme color எல்லைகள் நிறமாலையில் உள்ள இரண்டு எல்லை வண்ணங்களுக்கு இடையேயான ஊதா மற்றும் சிவப்பு கோணப்பிரிகையை கொடுக்கிறது. இக்கோணப்பிரிகைக்கு கோண நிறைப்பிரிகை என்று பெயர். ஸோ இது 2 மார்க் கொஸ்டின். ஸோ இதோட கண்டினியூ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.